வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டரை பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு சார்ஜிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர். ஓகேயா, நிறைய பேர் நீங்கள் அதை வோல்டேஜ்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அது உண்மையிலே அந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் வந்து இந்த சார்ஜிங் செக்ஷனில் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டரோட உண்மையான வேலை என்ன ஒரு பர்பஸ்க்காக இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஓகே இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிடிஎஸ்டி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அந்த கெப்பாசிட்டர். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் பார்த்தோம்னா ஒன் சைடு வந்து விபிஹெச் காயிலோட கனெக்ட் ஆகிருக்கு, அதர் சைடு ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒன் சைடு விபிஹெச் காயிலோட கனெக்ட் ஆகிருக்கு, அதர் சைடு வந்து ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு. நார்மலாக நம்ம சார்ஜர் இன்சர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டரோட ஒன் சைடில் விபிஹெச் வோல்டேஜ் கிடைக்கும், அதர் சைடு வந்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 3.7 வோல்டேஜ் அப்படி கிடைக்குது வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 வோல்டேஜ் இல்லை 9 வோல்டேஜ் வரைக்கும் இந்த ஆப்போசிட் சைடில் வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் வந்து இந்த கெப்பாசிட்டர் பொறுத்தளவு ரெண்டு, இப்போ வழக்கமாக நம்மளுக்கு கெப்பாசிட்டர்ஸ் மேக்ஸிமம் பேரலில் இருக்கும். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் பேரலல் கனெக்ஷனில் கிடையாது. ரெண்டு சைடு, அதாவது ரெண்டு சைடுமே இது கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்காது. ஒரு சைடு விபிஹெச் காயிலோடையும் அதர் சைடு ஐசியோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய சைடில் தான் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து டபுளாக கிடைக்கும். ஒரு 8 வோல்டேஜ் 9 வோல்டேஜ் அந்த போல் கிடைக்கும். சரியா? ஓகே, இந்த 8 வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டரோட வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து விபிஹெச் காயில். இந்த விபிஹெச் காயில தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ்பெட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே என் சேனல் மாஸ்பெட் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாறி மாறி ஸ்விட்சிங் பண்ணும். ஃபஸ்ட்டு இது ஆன் ஆகும், ஃபஸ்ட்டு இது ஆன் ஆகும், இது ஆஃபில் இருக்கும். அப்புறம் இது ஆன் ஆகும், இது ஆஃபில் இருக்கும். சரியா? அப்போ ரெண்டுமே வந்து ஒரு டைம் சிங்கிங்கில், அதான் இது சிங்க்ரனஸ் கன்வெர்ட்டர்னு சொல்ல காரணம் என்னென்னா ரெண்டுமே என்னென்னா கரெக்டாக சிங்க் ஆகும். டைமிங் வந்து சிங்க் ஆகி இது ஆன் ஆஃப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விபிஹெச் காயில் வந்து ஸ்விட்சிங் ஆகும். ஓகே, ஸ்விட்சிங் ஆகி இப்போ அதோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போல் இருக்கும். இது ஒரு இதே போல் ஒரு ரெகுலரான ஒரு வேவ் ஃபார்மில் இந்த காயிலை இது ஸ்விட்சிங் பண்ணி உங்களுக்கு இந்த லைன் வந்து விபிஹெச் லோ, அதாவது உங்களுக்கு செக்ஷனுக்கு, அதாவது சிஸ்டம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் அதாவது பவர் ஐசி மற்ற ஐசிஸ்க்கெலாம் இந்த வோல்டேஜ் போகும். அதே நேரத்தில் உங்களுக்கு பேட்டரியும் சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஐசி என்ன பண்ணுன்னா பேட்டரியை சார்ஜ் மட்டும்தான் ஏற்றுமே தவிர அந்த நேரத்தில் ஃபோனுக்கு தேவையான வோல்டேஜ்லாம் வந்து அதாவது ஐசிஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சைடு சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், அதே டயத்தில் பேட்டரியிலேருந்தும் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அதாவது இங்கே சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ளக்கூடிய அந்த விபிஹெச் வோல்டேஜ் எல்லாமே வந்து பேட்டரி, அதாவது பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுக்காமல் அடாப்டரோட கரண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு ஃபோனில் நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டோம், சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கண்ட்ரோல் எங்கே போயிடும்னா சார்ஜரை தான் ப்ரைமரியாக எடுத்துக்கும், பேட்டரியை செகண்டரியாக தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேட்டரி ப்ரைமரி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சார்ஜர் இன்செட்டில் இருக்கிற வரைக்கும் விபிஹெச் வோல்டேஜ்லாம் எதுலேருந்து சப்ளை ஆகும் உங்களுக்கு இதே போல் ஸ்விட்சிங் ஆகி உங்களுக்கு அடாப்டர் தான் ப்ரைமரி சப்ளையாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ அது ஒரு சைடு இருக்கணும். இப்போ நம்ம பிடிஎஸ்டி கெப்பாசிட்டிக்கு வருவோம். இப்போ இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுமே என் சேனல் மாஸ்பெட். இது என் சேனல் மாஸ்பெட்டு, இதுவும் என் சேனல் மாஸ்பெட். ஓகே,
இப்போ இந்த என் சேனல் மாஸ்பெட் வந்து இது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, புரியுதா உங்களுக்கு? இது வந்து விபஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது இது ஹை சைடுலையும் இது லோ சைடுலையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ லோ சைடு சுவிட்சிங்க்கு என் சேனல் மாஸ்பெட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடும். இதே ஹை சைடு சுவிட்சிங்க்கு என் சேனல் மாஸ்பெட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட சோர்ஸ் வோல்டேஜை விட கேட் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சுவிட்சிங் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும், கண்டினியூஸாக நடக்கும். இல்லை அப்படி ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த அதாவது ட்ரெயின்லேருந்து சோர்ஸுக்கு வோல்டேஜ் வந்த உடனே அதோட ஸ்டாப் ஆயிரும். கேட் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மாறி மாறி சுவிட்சிங் நடக்கும். சப்போஸ் ஜாஸ்தியாக இல்லைன்னா உங்களுக்கு சுவிட்சிங் நடக்காது. இதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, அப்போ வந்து இது லோ சைடு சுவிட்சிங்க்கு என் சேனல் மாஸ்பெட் இது ஈஸியாக நடந்துடும். ஹை சைடு சுவிட்சிங்கை பொறுத்தளவு என் சேனல் மாஸ்பெட் சுவிட்சிங் பண்ணணும்னா கேட் வோல்டேஜ் வந்து சோர்ஸ் வோல்டேஜோட ஜாஸ்தியாக இருந்தால் தான் நடக்கும். அப்போ இது சோர்ஸ் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து இருக்கக்கூடிய 4.5 இல்லை 5 வோல்டேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் வோல்டேஜ் வரும். 4 வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல இருந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கணும், புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜாஸ்தி பண்ணணும்னா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் தான் என்ன பண்ணுது, இந்த ஐசி வந்து இந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி 8 வோல்டேஜ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது. சரியா? அது எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த 8 வோல்டேஜ் வந்து இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 8 வோல்டேஜ் தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த கேட்டை வந்து ட்ரிகர் பண்ணும். அப்படி ட்ரிகர் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த சைடு 8 வோல்டேஜ் இருக்கும், இந்த சைடு 3.7 into 4 வோல்டேஜ் வரைக்கும் விபிஹெச் லைனில் இருக்கும். இந்த 8 வோல்டேஜ் தான் என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து இந்த கேட்டை வந்து ட்ரைவ் பண்ணுது, புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கேட்டில் 8 வோல்டேஜ் இருக்கும், இங்கே வர்றது 4 வோல்டேஜ் இருக்கும். அப்போ இதுக்கும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? வோல்டேஜ் வேரியேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சுவிட்சிங் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த கேட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டியில் 8 வோல்டேஜுங்கிறது வருது, புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ லோ சைடு சுவிட்சிங்க்கு வந்து என் சேனல் மாஸ்பெட்டும் ஹை சைடு சுவிட்சிங்க்கு பி சேனல் மாஸ்பெட் போட்டால் ஈஸி தானே, அப்போ உங்களுக்கு இந்த கேட் டிரைவிங் சர்க்யூட்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா பி சேனல் மாஸ்பெட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஹை ஸ்பீடு சுவிட்சிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு சிங்கிள் டயத்தில் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி இருக்க இடத்துல உங்களுக்கு பி சேனல் மாஸ்பெட்டு யூஸ் ஆகும். இப்போ மாறி ஆன் ஆஃப் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங்க்கு வந்து பி சேனல் மாஸ்பெட்டு உங்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிஎஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஆர்டிஎஸ்னா என்ன அர்த்தம்னா ட்ரெயினுக்கும், அதாவது ட்ரெயின் எதுனா இதுதான் ட்ரெயின், அப்படிதானே? இந்த ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் இடப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து என்னதுன்னா ஆர்டிஎஸ்ன்னு சொல்றது, புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர்டிஎஸ். ஓகேயா? ஆர்டிஎஸ் ஆன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாஸ்பெட் ஆன்ல இருக்கும்போது இதுக்கு இடப்பட்ட உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து பி சேனல் மாஸ்பெட்டில் ஜாஸ்தி, புரியுதா உங்களுக்கு? ஜாஸ்தி இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகமாக நம்மளால் பண்ண முடியாது, புரியுதா? ஹை கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதே இது என் சேனல் மாஸ்பெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஎஸ் ஆனுங்கிறது ரொம்ப லோ, அதாவது ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் இடப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோ. எதை கம்பேர் பண்ணும்போது பி சேனல் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த ஹை சைடு சுவிட்சிங்க்கு என் சேனல் மாஸ்பெட் யூஸ் பண்ணுறாங்க. லோ சைடு சுவிட்சிங்கு பிரச்சனை இல்லை, என் சேனல் ஈஸி உங்களுக்கு ரொம்ப அடாப்டாக இருக்கும். ஹை சைடு சுவிட்சிங்க்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது அதிகமாக அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியில் சுவிட்சிங் ஆகிறதுனால ஆர்டிஎஸ் ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஹை சைடு சுவிட்சிங்க்குமே வந்து என் சேனல் மாஸ்பெட்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி வரும். என்ன அப்படின்னா கேட் வோல்டேஜ் வந்து சோர்ஸ் வோல்டேஜோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் என்ன ஆகும் சுவிட்சிங் ஆகும். எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ
மாஸ்பெட் அவ்வளோ அதாவது அது ஆன் ஆகக்கூடிய ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுலேருந்து டபுளாக கொடுக்கும்போது உங்களுக்கு மாஸ்பெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் ஆகும். இதே இது இதில் 4 வோல்டேஜ்னா இங்கே 5 வோல்டேஜ்னா மாஸ்பெட் கொஞ்சம் தான் ஆன் ஆகும், ஃபுல்லாக ஆன் ஆகாது. 6 வோல்டேஜ்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆன் ஆகும். இதே 7 வோல்டேஜ் போச்சுன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ 8 வோல்டேஜ் 9 வோல்டேஜ்லாம் போகும்போது மாஸ்பெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் உங்களுக்கு பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் மூலமாக இந்த மாஸ்பெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டிரைவ் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிடிஎஸ்டி கெப்பாசிட்டி எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஹை சைடு என் சேனல் மாஸ்பெட்டோட கேட்டை டிரைவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி சார் இந்த 8 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 8 வோல்டேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.